உங்களை அன்புடன் வரவேற்கிறது மேக் அண்ட் பிசி பிரைம் வீடியோ தமிழ். இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்க, மேக்புக் ப்ரோவில் டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, இல்லை டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னா அதை மாற்றணுன்னா குறைச்சது ஒரு 10,000 15,000 வரைக்கும் செலவாகும். இந்த லேப்டாப்பே அவ்வளவு ஒர்த்து கிடையாது. அதனால் இப்போ அந்த டிஸ்பிளேவை கழட்டிட்டு இதை நம்ம மினி மேக்காக யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேக் கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னாக்க இந்த டிஸ்பிளே கேபிளை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் இந்த டிஸ்பிளேவோட ஒரு சைடும் பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இந்த 8 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணுங்கள். இந்த 8 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளேவை இப்படி வெளியில் இழுத்திங்கன்னா தனியாக வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னாக்க பேட்ரி ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் பேட்ரியும் ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதனால் பேட்ரியும் ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ மேலே எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணி நம்ம அந்த டிஸ்பிளேவை வெளியில் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கவர் பண்ணிவிட்டு ஒரு மானிட்டரில் கனெக்ட் பண்ணி இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க மானிட்டரோட HDMI கேபிளை கனெக்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் சார்ஜரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணோம்னா டிஸ்பிளே வருது பாருங்கள். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இதை மேக்புக் ப்ரோவை நம்ம இப்போ மினி மேக்காக மாற்றிட்டோம். இதோட மாடல் பார்த்திங்கனாக்க மேக்புக் ப்ரோ 2013 மாடலு. இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 10,000 to 15,000 தான் வரும். இதுக்கு போய் ஒரு 15,000 நம்ம டிஸ்பிளே மாற்றுறது வேஸ்ட்டு. அதனால் நம்ம ஒரு மானிட்டரை கனெக்ட் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. மறக்காமல் இதை பற்றியான கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்க. மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.